நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. நிஃப்டி வந்து நம்ம சனிக்கிழமை காலையில வீடியோல டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தோம். இங்க ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அத டச் பண்ணி தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுனு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட் நம்ம நிஃப்டி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்ல தான் இருந்தது. நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு கேப் டவுனுங்க. இந்த 5 மினிட் சார்ட்ல பார்க்கலாம். நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி நல்ல ஒரு அருமையான ஒரு பையிங் சைடு வந்திருக்கு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் த டேல நிஃப்டி எப்படி க்ளோசிங் வைக்கிறான்னு. இங்க பாருங்க. நல்ல ஒரு கேப் டவுன் ஆகி நல்ல ஒரு அருமையான ஒரு அப் வந்திருக்கு. டவுன்ல வந்து பார்த்தீங்கன்னா 25,900 அந்த ரேஞ்ச் 10 அந்த ரேஞ்ச் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப 26,017 பாயிண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு நல்ல ஒரு சப்போர்ட் இன்னைக்கு. அருமையான ஒரு சப்போர்ட். நிஃப்டி கீழ விழாம பார்த்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி, எஃப்எம்சிஜி அது எல்லாமே இன்னைக்கு அருமையான ஒரு சப்போர்ட்டுங்க. நல்லாவே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2மே சப்போர்ட் பண்ணிருக்கு. பாக்கி எல்லாமே ஃப்ளாட் தான். மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் ஃப்ளாட் தான். ஆனா நம்ம போர்ட்ஃபோலியோ இன்னைக்கு வந்து சூப்பர். என் போர்ட்ஃபோலியோல வந்து பார்த்தீங்கன்னா, 1% மேல நல்ல ஒரு அருமையான கிரீன். ஏன்னா நம்ம வாங்கி வச்சிருக்க ஸ்டாக் எல்லாமே நம்ம ரெகுலரா நம்ம வீடியோல டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் எல்லாமே அருமையான இன்னைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. அத வீடியோ கடைசியில நம்ம பார்க்கலாம். இங்க பாருங்க. பேங்க் நிஃப்டி இது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கு. ஆனா சைட்வே தாங்க. பெருசா ஒண்ணும் இல்ல. HDFC பேங்க் பார்க்கலாம். HDFC பேங்க், ஐசிஐசி பேங்க் எல்லாமே சைட்வேல தான் இருக்கு. ஒரு 65 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆகுதுங்க பாருங்க. இன்னைக்கு ரெட் கேண்டில். ரொம்பவும் நம்ம பொறுமைய சோதிச்சுக்கிட்டே இருக்குங்க இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு. ஆமா. எவ்வளோ நாளைக்கு தான் இந்த HDFC, ஐசிஐசி பேங்க் எல்லாமே சைட்வேல தான் இருக்குங்க. அப்புறம் ஐசிஐசி பேங்க் வந்து கீழ ஒரு டவுன்ல ஆயிட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு பையிங் பிரஷர் வந்திருக்கு. பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரிலையன்ஸ் வந்து ஒரு ஃப்ளாட்டா தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரிலையன்ஸ் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணல மார்க்கெட்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரொம்ப அப்படியே ஒரு 50, 60 பாயிண்ட் பிளஸ்லயும், மைனஸ்லயும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ரிலையன்ஸோ மத்த ஹெவி வெயிட்டேஜ் ஸ்டாக் எதுவுமே சப்போர்ட் பண்ணல. பார்க்கலாம். அதுக்கப்புறம் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ் நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங் இன்னைக்கு. இங்க பார்த்தா தெரியும். எல்லா ஆட்டோ இண்டெக்ஸ் ஸ்டாக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு செல்லிங்கு. ஆட்டோ இண்டெக்ஸ பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மெக்சிகோல எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா 50% தாரிஃப் போட்டிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் நியூஸு. அந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க போய் பாருங்க. இங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஆட்டோ இண்டெக்ஸ் வந்து நல்ல ஒரு டவுன் இன்னைக்கு. பார்க்கலாம் எண்ட் ஆஃப் தி டேல எப்படி க்ளோசிங் வைக்கிறான்ட்டு. நெறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. அந்த ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பறக்குது. அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. அந்த ஸ்டாக்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, WPL. இது ஒரு சோலார் பம்ப் கம்பெனி. ஒரு பம்ப் செக்டார்ல உள்ள கம்பெனி. சக்தி பம்ப்லாம் பறக்குது. அதே மாரி இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் மொமெண்டம். இங்க பாருங்க சவுத் ஆப்பிரிக்கால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1340 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. அருமையான ஒரு ஆர்டரு. இந்த ஸ்டாக்கோடைய டெக்னிக்கல் பாருங்க. நம்ம குரூப்ல இந்த ஸ்டாக்க வந்து அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு குரூப்ல. இங்க பாருங்க நல்ல ஒரு அருமையான ஒரு கேப் அப்பு. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மார்க்கெட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, இத பிரேக் அவுட் பண்ணா டவுன் வரும்ன்னு சொல்லிட்டு. ஆனா அது அந்த அந்த பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் அவுட் ஆகல. நல்ல ஒரு குட் நியூஸ் வரும். ஸ்டாக் நல்ல ஒரு கேப் அப். இன்னைக்கு 8%க்கு மேல உள்ள அருமையான ஒரு மொமெண்டம். ஸ்டாக்க காமிக்கிறேன் பாருங்க. பார்த்தீங்களா? நல்ல ஒரு அருமையான ஒரு 8, 9, 10% நல்ல ஒரு அருமையான மொமெண்டம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிடி இன்ஃப்ரா ப்ராஜெக்ட். இந்த ஸ்டாக்கும் நம்ம அடிக்கடி டெலிகிராம் குரூப்ல டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அருமையான ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. கன்டினியூவா ஆர்டர் கிடைக்குது இந்த ஸ்டாக்ல. சனிக்கிழமையோட ஒரு 53 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு கன்டினியூவா அந்த ஸ்டாக்குக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 1739 கோடி ஒரு ஜாயிண்ட் வென்ச்சர்ல ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஒரு இது. இவங்களுடைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிபிடி இன்ஃப்ராவோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, 452 கோடி. ஸ்டாக் பாருங்க ஒரு 4% நல்ல ஒரு அப் மூவ். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அவன்டலுக்கும் லாஸ்ட்டா ஒரு 3, 4 டேஸா நல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க. நல்ல ஒரு கம்பெனி டிஃபென்ஸ்ல உள்ள அருமையான ஒரு கம்பெனி. நல்ல மொமெண்டம்ல இருக்கு. முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு 14 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்ன்னு சொல்லலாம் அவன்டலு. நான் ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வந்து சான்ஸ் குடுச்சுன்னா, அப்படியே வாங்கி அள்ளி போட்டுக்கிறேன் என் போர்ட்ஃபோலியோல. வெயிட் பண்ணி பார்ப்போம். நமக்கு சான்ஸ் குடுக்குதான்ட்டு. இங்க பார்த்தீங்களா, இங்கேருந்து கொஞ்சம் ரிவர்ஸா இருக்கு. பார்க்கலாம். முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்ணுமான்னு தெரியல. இன்னும் கொஞ்சம் கீழ இறங்குச்சுன்னா, இந்த ஏரியால வந்துச்சுன்னா வாங்கலாம்ன்னு பார்த்துட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அசோகா பில்ட்கான். இந்த ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1041 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்குங்க. இந்த ஸ்டாக்குக்கு பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா நம்ம லாஸ்ட் ஒரு 10 டேஸ்ல பார்க்க போனாவே இது 5வது ஆர்டரோ, 6வது ஆர்டரோ கிடைக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டாக்குக்கு. இதையும் வாட்ச் நோட் பண்ணி வைங்க. இந்த ஸ்டாக்லாம் ஆர்டர் கிடைக்குது. ஆனா என்ன ஒரு நெகட்டிவ் நியூஸ்ன்னு வச்சுக்கங்களேன், இவங்களுக்கு வந்துலாம் கரெக்ட்டான ஒரு அமௌண்ட் கிடைக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லாம் நெறைய பண்றாங்க. அது வந்து அமௌண்ட் ரிசீவ் ஆகலன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அவங்களுடைய
பேலன்ஸ் ஷீட்ல வந்து எஃபெக்ட் ஆகும். அதெல்லாம் நீங்க பார்க்கணும் முக்கியமா. ஆர்டர் கிடைக்குன்னு சொல்லிட்டு கண்ண மூடிட்டு நம்ம போய் இந்த ஸ்டாக்கெல்லாம் வாங்கிடக்கூடாது. ஆனா நல்லா டீப் அனாலிசிஸ் பண்ணிட்டு தான் நம்ம வாங்கணும். இதில பாருங்க ட்ரேட் ரிசீவபிள் பாருங்க 1400 கோடிக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கு. கன்டினியூவா இன்கிரீஸ் ஆயிட்டே இருக்கு பாருங்க. 764 கோடி, 918 கோடி அது பெண்டிங் இருக்கு. இன்னும் கேஷ் வந்து உங்களுக்கு வந்து வர வேண்டியது பார்த்தீங்கன்னா, 418 கோடி இருக்கு. அப்ப இந்த மாரிக்க பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லாமே பார்த்து வாங்கணும். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன்ல தான் இருக்கு. வேல்யூ ஆர்டர் பொசிஷன்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த பாருங்க நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. நீங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வச்சுட்டு, நீங்க அனலைசிஸ் பண்ணிட்டு முடிவு எடுங்க ஓனா. அதுக்கப்புறம் என்எல்சி இந்தியா இதுக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 110 மெகாவாட் சோலார் ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு உத்தரப்பிரதேசத்தில. இது ஒரு குட் நியூஸு. இது ஸ்டாக்கும் நல்ல ஒரு அருமையான ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு பாருங்க. அதுக்கப்புறம் ஐநாக்ஸ் ஃபின்ட் நம்ம எப்போதும் என்னுடைய ஃபேவரட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் இந்த ஸ்டாக்கு. நல்ல கம்பெனி. நெறைய டைம் நான் வந்து ஷார்ட் டெர்முக்கு இந்த ஸ்டாக் வாங்கி யூஸ் பண்ணி நல்லா காச பார்த்துருக்கேன். அதுதான் நான் சொல்றேன். இந்த ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 102 கோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மெகா வாட் வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு மொமெண்டம் இருக்கான்னு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க. முக்கியமான சப்போர்ட் ஏரியால தான் இந்த ஸ்டாக்கும் ரிவர்ஸ் காமிக்குது. பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு இந்த ஸ்டாக்லாம். உங்க வாட்ச் லிஸ்ட்ல நோட் பண்ணி வைங்க. அடுத்தது வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு ஸ்டாக் வந்தோன்னா எஸ்சிபிசி. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, 13% இன்னைக்கு அப் மூவ்ங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற கம்பெனியோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின்ட் வென்ச்சர் போட்டுருக்காங்க. 3300 கோடிக்கு வந்து ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது ஒரு பென்னி ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். நெறைய பேருக்கு தெரியும் நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு. நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த ஸ்டாக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 11% அப்பர் சர்க்யூட்டு. ஆமா ஃபண்டமெண்டல் சுமார் தாங்க. ரொம்ப பெருசாலாம் சொல்ல முடியாது. பார்த்தீங்களா? ஒரு நல்ல ஒரு டவுன்ல இருக்கு. ஆர்டர் கன்டினியூவா கிடைச்சிட்டே இருக்கு. ஒரு ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம் அந்த மார்க்கெட் ஸ்டாக்லலாம் அவ்வளோதான். மத்தபடி லாங் டெர்ம்க்குலாம் அந்த ஸ்டாக்லாம் நம்ம வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஃபண்டமெண்டல் ரொம்ப வீக்கா இருக்கு. புரமோட்டர் ஹோல்டிங் கம்மியா இருக்கு. ஆனா ஆர்டர் ரீசென்ட்டா நம்ம பார்க்கும்போது நெறைய ஆர்டர் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா 3300 கோடிங்கிறது இங்க பார்த்தீங்கன்னா, இதோடைய மார்க்கெட் கேபிட்டலோட ரொம்ப ஹை. இங்க பாருங்க மார்க்கெட் கேபிட்டல் 2000 கோடி தான். நல்ல ஒரு அருமையான ஆர்டரு. அடுத்தது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் நியூஸ்ன்னு பார்க்க போனா இந்த ரூபீஸ் தாங்க. ரொம்ப பார்த்தீங்கன்னா, நம்மள சோதிச்சுக்கிட்டே இருக்கு. டாலர் வந்து பார்த்தீங்கன்னா, 90.70 ஆச்சுங்க. போயிட்டே இருக்குங்க. இதனால வந்து என்ன பண்றாங்கன்னா, எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க இங்கேருந்து கேஷ எடுத்து போயிட்டே இருக்காங்க. எஃப்ஐ வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதான் ஒரு நெகட்டிவ் நியூஸ். நீங்க பார்த்தா தெரியும். கன்டினியூவா வந்து எஃப்ஐ வந்து வித்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப என்ன ஒண்ணும் மார்க்கெட் லிக்விடிட்டி குறையும். அதனால வந்து மார்க்கெட் மேக்ஸிமம் சைடு வேல தான் போறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. இங்க பாருங்க இந்த டாலர் வந்து கம்மியாகணுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அமெரிக்காவுடைய தாரிஃபும் அதுவும் இந்த 2 ப்ராப்ளம் சால்வ் ஆனுச்சுன்னா, நம்ம மார்க்கெட் நல்ல ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுக்க சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். எல்லாம் ஒரு நம்பிக்கையோட இருப்போம். கண்டிப்பா இதெல்லாம் சரியாகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபெடரல் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் ஹை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் 24% மேல போகும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நண்பரோட கேட்டாரு ஃபெடரல் பேங்க். அவருக்கான அந்த நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். இது அவருக்கு ஒரு குட் நியூஸா இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 9%க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு அப் மூவ்மெண்ட்டுங்க. எனக்கெல்லாம் இந்த ஸ்டாக் கிடையாது. ஏன்னா நியூஸ்ல இருக்கு. வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணலாம். புதுசா வாங்குறவங்க வந்து ரிஸ்க் தான் என்ன பொறுத்தவரையில. ஏன்னா வந்து ஒரு பேட் நியூஸ் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்றது? ஒரு கேம்பிளிங்கோட இருக்கலாம். யாராச்சும் வாங்கிட்டு நாளைக்கு ஆஹா ஏறிருச்சே அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு ஒரு இதுல வாங்குனோம்னா, அதுக்கப்புறம் அவங்க வித்துட்டு போயிருவாங்க. பெரிய தலையெல்லாம். அப்புறம் சின்ன தலை நம்ம தான் மாட்டிக்கிறோம். நம்ம கேபிட்டல் தான் மாட்டிக்கிறோம். வச்சிருக்கவங்களுக்கு வேற வழி இல்ல. லாஸ் புக் பண்ண முடியாது. வச்சு தான் ஆகணும். புதுசா வாங்குறதுக்கு அவங்கவங்க ரிஸ்க் கேபிட்டல பொறுத்துங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஸ்டாக் வந்து தங்கமயில் ஜுவல்லரி. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இமயமலை உச்சியில தான் இந்த ஸ்டாக் இருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அருமையான ஒரு நல்ல ஒரு 80%க்கு மேல நல்லா ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல ஒரு புதிய ஷாப் ஓப்பன் பண்றாங்க. இந்த ஸ்டாக்கு ஒரு குட் நியூஸ். இன்னைக்கு 1/2% அப்பும் போல இருக்கு. அடுத்தது டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபையர். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11% நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டுங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கைட்லைன் குடுத்துருக்காங்க. 8000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் புக் 2026 எண்டுல ஃபைனான்சியல் இயர் 2024 8000 கோடி ஆர்டர் புக்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ் வந்தது போதும் ஸ்டாக் இன்னைக்கு காலைல பறந்துருச்சு. காலையில பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் ட்ரேட் ஆனுச்சுங்க. அப்புறம் ஸ்டாக் வந்து பறந்துருச்சுங்க. நம்ம வாட்ச் லிஸ்ட்ல உள்ள ஸ்டாக்கு. நான் ஆல்ரெடி ஹோல்ட் பண்றேன். நம்மள ஃபாலோ பண்ற நெறைய இன்வெஸ்டர் வந்து இந்த ஸ்டாக்க வாங்கியிருப்பேன்னு நெனைக்கிறேன். நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட் 2 நாளாவே. இப்ப வாங்க நம்ம என்னென்ன ஸ்டாக் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு பார்க்கலாம். சக்தி பம்பு. எல்லாரையும் சோதிச்சிருச்சு. நம்ம வீடியோ போட்டிருக்கோம். சக்தி பம்பு வந்து ஒரு 10% ஏறுனுச்சு. அன்னைக்கே நம்ம போட்டிருந்தோம். இன்வெஸ்டர் நிம்மதின்னு போட்டிருந்தோம். இங்க பாருங்க இந்த ஸ்டாக் நல்ல ஒரு அருமையான நம்ம ஒரு சப்போர்ட் வரைஞ்சிருந்தோம். அந்த சப்போர்ட்ல தான் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட்டா 3 டேஸ்ல இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா 31% 1400லேருந்து 31% ஏறி இருக்கு. பொறுமையா வச்சிருக்கவங்க ஹோல்டு பண்ணுங்க. ஆமா. அதத்தான் நான் சொல்லுவேன். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல பொறுமையா இருந்தா நம்ம காசு சம்பாரிக்கலாம். ஒரு நல்ல ஸ்டாக்கு, நல்ல ஃபண்டமெண்டல் ஸ்டாக்க நம்ம வாங்கி வச்சிருந்தோம்னா, காசு நல்லா சம்பாரிக்கலாம்.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர், ரெக்டிஃபயர் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 2 டேஸ் அருமையான ஒரு அப் மூவ்மெண்ட்டாங்க. இங்க ஒரு கேப் ஃபில்லிங் இருக்கு. இந்த கண்டிப்பா அந்த கேப் ஃபில் பண்ண வரும். 2 நாளா பாருங்க, முக்கியமான ஒரு சப்போர்ட் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்றோம். 31% 2டே நாள்ல 31% அருமையான ஒரு ரிட்டர்ன். ஆமா, இந்த ஒரு ஸ்டாக்கு. இன்னும் கொஞ்சோட சான்ஸ் குடுச்சுன்னா, இன்னும் கொஞ்சம் நெறைய வாங்கியிருக்கலாம் பார்த்தேன். சான்ஸ் குடுக்கல. அடுத்தது புரமோட்டர் வாங்கி குவித்த பங்குன்னு சொல்லிட்டு ஒரு நம்ம வீடியோ போட்டிருந்தோங்க நேத்து. பார்க்காதவங்க போய் பாருங்க. அந்த ஸ்டாக் பாருங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ரிவர்ஸ் ஆகுது. அருமையான இன்னைக்கு ஒரு 7%க்கு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டுங்க. அடுத்தது நம்ம ஃபேவரைட் ஸ்டாக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்குமே. என்பிசிசி நெறைய பேர் வாங்கி வச்சிருப்பீங்க இந்த ஸ்டாக்கு. நல்ல ஒரு டவுன் வரும்னு எதிர்பார்த்தேங்க. ஏமாத்திருச்சுங்க இந்த ஸ்டாக் இங்க பார்த்தீங்களா? இந்த ஏரியால வந்துச்சுன்னா கொஞ்சம் என்ட்ரு ஆகலாம். நெறைய டைம் இதுல வந்து ஷார்ட் டெர்ம்ல நான் வந்து 10%, 20% புக் பண்ணுவேன். நல்ல மூவ்மெண்டம் குடுக்கும் இந்த ஸ்டாக்கு. அதுதான். அப்பங்கும்போது நான் ரீட் பண்ணலாம்னு பார்த்தேன். இன்னைக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா 6% நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். சூப்பரான ஒரு இது. ஒருவேளை ரீடெஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் கீழ வருதான்னு தெரியல பார்ப்போம். அதுக்கப்புறம் ரோட்டோ பம்பு நம்ம ஹோல்ட் பண்ற ஸ்டாக்கு. இதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அருமையான நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாங்க இந்த ஸ்டாக்கு. அதுக்கப்புறம் டிஎஸ்எஸ்எல் இந்த ஸ்டாக் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நல்லது. மைண்ட்டெக் அதுவும் நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட்டாகும். ஜிபிடி இன்ஃப்ரா எல்லாமே நல்ல இன்னைக்கு அருமையான மூவ்மெண்ட்டாகும். அதுக்கப்புறம் இபேக் டியூரபிள் நான் சொல்லியிருந்தேன் ரீசென்ட்டா இந்த ஸ்டாக்ல என்டர் ஆயிருக்குன்னு. நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு 2% நல்ல ஒரு மூவ்மெண்டம். ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் பையிங் ஜோன்ல தான் இருக்கு. நீங்க முடிவு பண்ணிக்கங்க. வாங்கலாமா வேணாமான்னு உங்க அட்வைஸர கேட்டு. ரயில்டெல் அருமையான ஸ்டாக்கு. நம்முடைய வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக்குங்க இந்த ஸ்டாக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேபிஐ கிரீன் ஒரு நண்பரோட இப்ப காலையில கேட்டிருந்தாரு. அதுவும் நல்லா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, 1%க்கு மேல. கோல்டு 1% நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாங்க இன்னைக்கு. பாருங்க ஆல் டைம் ஹைய பிரேக் பண்ணி மேல போயிட்டு இருக்கு. டைம் டெக்னோ இன்னைக்கு 1.5% நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாம். இங்க பாருங்க. ஆல்ரெடி நான் இந்த ஸ்டாக்ல என்டர் ஆயிட்டேன். சில்வர் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாட்டா இருக்குங்க. செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. காலையில நல்லா இருந்திருக்கு. செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. அடுத்தது நம்ம அனதர் வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக்க பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சினோரஸ் பார்மா இவங்க வந்து புரமோட்டர் வாங்கியிருக்காங்க இந்த ஸ்டாக்க. அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஃபார்மர் லைட் இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான ரிவர்சல் குடுத்திருக்கு. நெறைய ஸ்டாக்கு நல்ல ரிவர்சல் குடுத்துங்க. நம்ம சப்போர்ட் சொல்லி இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் குடுத்திருக்கு. இன்னும் கூட சான்ஸ் நமக்கு குடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். மேல போறதுக்கு தான் சான்ஸ் அதிகமா இருக்குன்னு. ஒரு முக்கியமான ஒரு பியரிஷ் பேரலல் சேனல் ரிவர்ஸ் ஆகுதுன்ட்டு. அத பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல புல்லிஷ் மூவ்மெண்ட் போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. இங்க பாருங்க. இது ஒரு பியரிஷ் பேரலல் சேனல்ல டவுன் சைட்ல தான் வந்துட்டு இருக்கு. இத வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, ஃபர்தரா மேல போவும். இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இப்ப அடுத்த இதுக்கு போகுது. இங்க பாருங்க ஆல்ரெடி 1 டச், 2 டச், 3 டச். இது டச் பண்ணிட்டு பிரேக் அவுட் ஆச்சுன்னா, ஆல் டைம் ஹை போவும். நம்மோட போர்ட்ஃபோலியோ நல்ல அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுக்குங்க. அதனால வெயிட் பண்ணுங்க. பொறுமையா இருங்க. அவசரப்படாதீங்க. எல்லா ஸ்டாக்லயும் வாங்கியிருக்க ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா ஆவரேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். எப்போதுமே ஸ்டாக் மார்க்கெட்ல ரொம்ப பொறுமை வேணும். இன்னைக்கு ஃபார்மா எல்லாமே இன்னைக்கு ஓரளவுக்கு ஃப்ளாட் தாங்க. ரொம்ப பெருசா மூவ்மெண்டம் இல்ல. இங்க பார்த்தா தெரியும். உங்களுக்கு நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ 17 பாயிண்ட்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஐடி ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சப்போர்ட்ல இருக்கு. டிஃபென்ஸ் எல்லாம் ஒரு ஃப்ளாட் தான். பெருசா ஒண்ணும் மூவ்மெண்ட் இல்ல. அதுக்கப்புறம் நம்ம பாருங்க, இதுல லார்ஜ் கேப்ல பார்த்தீங்கன்னா, ஆட்டோ செக்டார் எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு டவுன் தாங்க. இது ரெட் தான். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அசோக் லைலாண்ட் தவிர பாக்கி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எஃப்எம்ஜிஜி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன் பாருங்க. பிரிட்டானியா 1%, ஹிந்துஸ்தான் லீவர் இந்த இண்டெக்ஸ் மட்டும் தான் இன்னைக்கு தூக்கி பிடிக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. மெட்டல் ஸ்டாக் இன்னைக்கு வந்து மிக்ஸ்டுங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாவும் மிக்ஸ்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம். ரியாலிட்டி பார்த்தீங்கன்னா, எல்லாமே ரெட் சிவப்பா இருக்காரு. ஆயில் அண்ட் செக்டாரும் பார்த்தீங்கன்னா, ஓஎன்ஜிசி எல்லாமே வந்து சிவப்பா தான் இருக்கு. இங்க பாருங்க கேஸ்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு அருமையான டிவிடெண்ட் ஸ்டாக்குங்க. பார்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் டவுன்ல வரும். முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோஜி மாரிக்கே ஃபார்ம் ஆகுது. அது ரெட் கலர்ல இருக்கு பார்க்கலாம். இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்கோம் நண்பர்களே. நெறைய ஸ்டாக்குடைய டெக்னிக்கலும் பார்த்துருக்கோம். ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து நம்ம கண்டிப்பா ஜெயிக்க முடியும். நல்ல ஸ்டாக்கா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்ல வாங்கி வெயிட் பண்ணோம்னா, நெறைய ஜெயிக்க முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ராஜ் இன்ஜினியரிங் நெறைய நண்பர்கள் ஹோல்ட் பண்ற ஸ்டாக். அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11% நல்ல ஒரு அருமையான ஒரு பவுன்ஸ் பேக். இந்த பாருங்க தெரியும். நல்ல ஒரு பையிங் ஜோன்ல தான் இருக்கு. நல்ல ஒரு அருமையான கிரீன் கேண்டிலு. பார்த்துக்கங்க. நல்ல ஒரு அருமையான ஸ்டாக்கு. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் பார்த்துருக்க நண்பர்களே. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எஜுகேஷனல் தான். நீங்க வந்து எந்த ஒரு ஸ்டாக்கையும் வாங்குறதா இருந்தாலும், விக்கிறதா இருந்தாலும், நீங்க நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர கேட்டு முடிவு பண்ணிக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய நாலேட்ஜ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் பண்ணீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கமெண்ட்டும் பண்ணுங்க. இன்னொரு அருமையான வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.